ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு மினி அம்பர்லா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம செய்கிற குட்டி குட்டி டாய்ஸ்க்கு இது டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் நார்மல் அக்ரிலிக் யார்ன் தான் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 2mm ஹூக் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதில் பெருசு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹூக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2.5 3.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரிலிக் யார்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெபிஸ்ட்ரி நீடில், ஸ்டிச் மார்க்கர், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். நம்ம கூட கம்பி செய்யணும்ல, அதுக்காக. இது நிறைய கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து சிசர் எடுத்திருக்கேன். இப்போ ரோ 1 பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த மேஜிக் ரிங்கில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தலைகீழ ஹூக்கை கொடுத்து உள் பக்கமாக கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மேஜிக் ரிங்கை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேஜிக் ரிங் உள்ள நான் 8 சிங்கிள் குரோஷே போட போகிறேன். கவுண்ட் கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. இந்த 8 சிங்கிள் குரோஷேவும் இதுதான் பேஸ். இந்த கொடையோட பேஸே இந்த 8 சிங்கிள் குரோஷே தான். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போடுற ப்ராஜெக்ட் கரெக்டாகவே வந்துடும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் அந்த லூப்பு, அந்த ஸ்டார்டிங் டெய்லு எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஒர்க் பண்ண வேண்டியதான் மேஜிக் ரிங்கில். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்டிச்சு போடுறீங்களோ, என்ன கவுண்ட்டு போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வரும். ஸோ இந்த பேஸ் கவுண்ட்டை கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு அம்பர்லா பெருசாக வேணும்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டிச்சஸ் ரவுண்டு அதிகப்படுத்திக்கலாம். இதை பேஸாக வச்சுக்கோங்க 8. அதுக்கப்புறம் போட ரவுண்டு அதிகமாக்கிக்கலாம் நமக்கு வேணும்னா. இப்போ ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷே இருக்கு இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. மேஜிக் ரிங்கில் 8 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போ ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது இன்க்ரீஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம போட்டுட்டு வருவோம். ஸோ இப்போ ரவுண்ட் 2ல் ஆல் இன்க்ரீஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 16 சிங்கிள் குரோஷே இருக்கும். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரியாதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு இது போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரோவோட எண்டு வரைக்குமே இப்படி ஃபுல்லாகவே 2 சிங்கிள் குரோஷேஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நான் 3வது தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ரோவில் நமக்கு 16 சிங்கிள் குரோஷே இருக்கும் கடைசியில். இது ஃபுல்லாக இதே ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிட்டேன். ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் குரோஷே அண்டு ஒரு இன்க்ரீஸ் தான் நம்ம அடுத்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷேஸ், அதாவது இன்க்ரீஸ்னாலே 2 சிங்கிள் குரோஷே தான். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்படியே இந்த பேட்டர்னை 8 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். இது 8 தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் 24 சிங்கிள் குரோஷேஸ் கிடைக்கும். இந்த ரோவை ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ நான் ரோ 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்த ரோக்கும். இப்போ ரோ 4 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் குரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். அடுத்தடுத்து ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். அதை 8 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, 3வது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இப்போ 4ல் ஒரு சிங்கிள் குரோஷே, 2வது சிங்கிள் குரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 8 தடவை ரிப்பீட் பண்ணோம். 8 தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 32 சிங்கிள் குரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
ஸோ ரோ 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரோ 5க்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே ரவுண்டு கண்டினியூ பண்ணிட்டும் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு ரோஸ் வந்து கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போடாமல் விட்டுட்டீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு தெரியலன்னா குழப்பம் வரும். அதனால் இது எப்பயுமே இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை ஸ்லிப் ஸ்டிச் போடுறதாகட்டும். இப்போ ரோ 5 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு இன்க்ரீஸ். முதல் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே அண்டு மூணாவது சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இந்த மாதிரி போடும்போது நமக்கு ரோ எண்டில் 40 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்னை 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸுங்கிற பேட்டர்னை 8 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொடை பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு ரோ வந்து 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அடுத்து 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 6 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ எந்தளவுக்கு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு. இதிலே கொஞ்சம் ஹூக் சைஸ் பெருசு எடுத்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ இது ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 40 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 5 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரோக்கு. நெக்ஸ்ட்டு 6, 7, 8 3 ரோவுமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த 40 சிங்கிள் க்ரோஷேஸ் அப்படியே போட வேண்டியதான். இன்க்ரீஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். எந்த விதமான இன்க்ரீஸும் அதில் இருக்காது. ஸோ 3 ரோ வந்து ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த 6, 7, 8 3 ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கொடை நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு சின்ன டால் செய்யும்போது, மினியேச்சர் டால் செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு இந்த கொடை வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் இது. ஸோ இது 3 ரோவும் அதே மாதிரி போட்டுற வேண்டியதான். ஒரே மாதிரி தான் போடணும். இப்போ நான் ரோ 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோ 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த கொடையில் ஒரு வரும்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் போட போகிறோம். ரோ 9 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு செயினை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறீங்க. அதை மார்க்கும் பண்ணிடுங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் 2 ஸ்லிப் ஸ்டிச், ஒன்றுலேயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே 2 செயின், அப்படியே 2 செயின் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே தான் திரும்ப திரும்ப நம்ம 8 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 சிங்கிள் க்ரோஷே, 2 செயின். இதையே வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டு முடிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் சின்னோண்டு ஹூக்கு தான் எடுத்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக போடுங்க, நூலும் பிரியும் அந்த இடத்துல. அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயினு, பக்கத்தை அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த கொடைக்கு ஒரு பார்டர் மாதிரி. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக எல்லா ரோ ஃபுல்லாகவுமே போட்டுட்டேன். போட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, ஒரு செயின் சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம்ல, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற
க்ரோ யானை வந்து நம்ம கட் பண்ணணும். பட் கட் பண்ணும்போது நல்ல லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கொடைக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, கம்பி இருக்கும் இல்லையா கீழே கைப்பிடி, அதை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதில் இந்த த்ரெட்டையே அப்படியே ரேப் பண்ண போகிறோம் அதில் நம்ம. அதனால் இதை நல்ல லென்த்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. நிறைய லென்த்தாக விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக அந்த கொடி கம்பியில் நம்ம அந்த கொடையோட கம்பியில் சுற்ற போகிறோம். ஸோ அதுக்கு லென்த்து விட்டு கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ராவாக. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த நம்ம லென்த்து விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது அந்த டேபிஸ்ட்ரி நீடில் வச்சுருக்கோம்ல, அதில் கோர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப பேசிக் ஸ்டிச்சஸ் தான். வெறும் சிங்கிள் க்ரோஷே, மேஜிக் ரிங்கு, ஸ்லிப் ஸ்டிச்சு இதை வச்சே ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம பண்ண முடியும். இந்த நீடில் கோர்த்துட்டு நம்ம இதை இது வழியாக பேக் சைடில் உள் பக்கமாக கொடுத்து எடுக்க போகிறோம் இதை. இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க, கொடையை திருப்பிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சு வழியாக வெளியே உள் பக்கமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சு உள்ளேயாக அந்த நீட்டில் கொடுத்து கொடுத்து இந்த த்ரெட்டை மேலே கொண்டு போகணும். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். பார்த்து கவனமாக, வெளிப்பக்கம் தெரியக்கூடாது நமக்கு இந்த இது ஜாயின் பண்ணுறது, கொண்டு வர்றது மேலே தெரியக்கூடாது. மேலால் இருக்கிற ஒரு ஸ்டிச்சை மட்டும் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து அப்படியே உள்ளே கொண்டு போயிடுங்க. இது மாதிரி ஃபுல்லாக அந்த மேலே இருக்க எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டில் ஒரு உள் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிடணும். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் அந்த ரவுண்டு போட்டோம் இல்லையா, சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம். அந்த ஸ்டிச்சில் ஒன்றுலேயும் இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கம் தெரியக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டார்டிங் டெயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாட் போட்டு அந்த டெயிலை மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது மறந்து ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இந்த யான் வந்து நமக்கு உள்பக்கம் தேவைப்படும். திரும்ப அந்த கம்பி, கொடை கம்பி வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மேலே இருக்க அந்த ஸ்டார்டிங் டெயிலை மட்டும்தான் நான் இப்போ நாட் போட்டு கட் பண்ண போகிறோம். நல்லா 2-3 நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க. அந்த டெயில் மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ மேல் பாகம் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அந்த கைப்பிடி வைக்கணும். இதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு அந்த ப்ரூச் ஒர்க்லாம் பண்ணுற கிராஃப்ட் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து உள் பக்கமாக கொடுத்து இப்படி மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நீடில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டையும் மேல் பக்கம் கொண்டு வந்துடணும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து மேலே என்ன பண்ண போகிறோம், ஒரு இது வச்சு இப்படி வளைச்சி விட்டுருங்க. நல்லா ஒரு ரவுண்டு மாதிரி வளைச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக வளைச்சிட்டு இழுத்தாக்க இந்த பக்கம் கீழே வரக்கூடாது நமக்கு. பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜஸ்லாம். ஸோ இதை வளைச்சி இப்படி ரவுண்டு மாதிரி விட்டுட்டு இதை நல்லா கீழே இழுத்து பிடிச்சிட்டு இப்போ இந்த த்ரெட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, நீடில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து அந்த ரிங்கு மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது உள்ளே கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த ரிங்கு தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். மேலே வந்து ஒரு நாபு மாதிரி இருக்கும் இல்லையா கொடையில், அதுதான் இது. ஸோ அந்த ரிங்கு தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக ஒரு 10-15 ஸ்டிச்சு கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீடில் உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு கொடுத்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கமாக இருக்க கம்பியை பிடிச்சிட்டு நீங்கள் மேல் பக்கமாக இருக்கிறதுல இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் ஃபுல்லாக. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கம்பி தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க நீடிலும் உள்ளே போகணும். த்ரெட்டு ஜாஸ்தியாக ஆக உள்ளே போகாது இல்லையா,
ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டோம்னா போதும். இப்போ இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஹோல் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட மேஜிக் ரிங் போட்ட ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியாகவே கொடுத்து உள்பக்கமாக கொண்டு வந்துடுங்க, கீழே கொண்டு வந்துடணும். இதை உள்பக்கமாக கொடுத்து நான் கீழே எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் எடுத்துட்டு இப்போ கொடையை வந்து ராங் சைடு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த கம்பியில் இந்த நம்ம இந்த நீடில் வச்சுருக்கோம்ல, யான் நீடில், அதை எடுத்துகிட்டு வெறும் த்ரெட்டை மட்டும் அழகாக அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கம்பி சுற்றிகிட்டே வரும்போது அதில் சுற்றிக்கிட்டே வரும் அந்த த்ரெட்டு. இது கம்பி மெலிசாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இது 2 தடவை 3 தடவை கூட சுற்றலாம் அந்த யானை. ஸோ அப்போ கொஞ்சம் நமக்கு திக்னஸ்ஸாக கிடைக்கும், பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஒரு 2-3 தடவை வந்து இதை சுற்றிக்கோங்க. நான் சுற்றிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த இடத்துல கம் போட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் 2 தடவை சுற்றினேன், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேன்னு சொல்லிட்டு 2 தடவை சுற்றிட்டு இந்த இடத்துல கம் போட்டு டைட் பண்ணிட்டேன். நமக்கு க்யூட்டான அம்பர்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.